ஹாய் காய்ஸ், இன்னைக்கு டேஸ்டியான பூரியும் பூரி கிழங்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பூரிக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 3 உருளைக்கிழங்கு 4 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான தண்ணி சேர்த்துட்டு அது நல்லா கொதிக்கும் போது நம்ம மேஷ் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சோம் அப்படின்னா சூப்பரான கிழங்கு ரெடி ஆயிடும். நான் வந்து காரத்துக்கு மிளகாய் தூளை எதுவுமே சேர்க்கல, பச்சை மிளகாய் மட்டும்தான், அதுவே போதும். நெக்ஸ்ட் இப்போ பூரி ரெடி பண்ணிக்கலாம். பூரிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம செய்யும் போது எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும், அப்போ தான் பூரி நல்லா வரும். அதுக்கப்புறம் நம்ம போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடணும். பூரி மாவு பார்த்தீங்கன்னா நம்ம கோதுமை மாவு கூட கொஞ்சமாக ரவையும் சேர்த்து பிணையணும். அதே மாதிரி மாவு வந்து ரொம்ப தண்ணியாக பிணைஞ்சிடாம சப்பாத்தி மாவை விட பூரி மாவு வந்து கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கணும், அப்போ தான் பூரி வந்து நல்லா வரும். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதுல. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், பூரி சூப்பராக வரும். அவ்வளோதான், டேஸ்டியான பூரியும் பூரி கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம நம்ம சேனலை